ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், இவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகுது. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வாரத்திலாவது நாம நினைச்ச விஷயங்களானது நடக்கக்கூடுமா, கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வரப்போகின்ற வாரம் நமக்கு சாதகமான வாரமாக இருக்கக்கூடுமா என்பது போன்ற பல குழப்பங்களானது கொடுங்க. அப்படிப்பட்ட நம்முடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. ஆமாங்க, அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள்ல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது எப்படி அமைஞ்சிருக்கு, குடும்பம் சார்ந்த விஷயமானது எப்படி இருக்க போகிறது, குடும்பத்துல நிம்மதியான சூழலானது இருக்கக்கூடுமா, அதே போல உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இப்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதன் மூலமாக லாபமானது கிடைக்கக்கூடுமா, இப்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இனி வரப்போகின்ற நாட்கள் நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. சுக்கிரனுடைய அருளாசியால எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பல முக்கியமான சம்பவங்களுமே நடக்க போகிறது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2/2/2026 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகுது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது முன்னேற்றகரமான நாட்களாகவே இருக்க போகிறது. பல முன்னேற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேலையில அழுத்தமானது குறைவாக இருக்க கொடுங்க. ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா வேலையில ஓவரா பிரஷர் இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா, அந்த பிரஷர் எல்லாமே கொஞ்சம் குறையக்கூடிய அளவுக்கு சூழலானது இருக்கக்கூடும். அதே சமயம் நீங்களே இஷ்டப்பட்டு உங்களுடைய வேலைகள்ல கூடுதலாக பாத்தீங்கன்னா உழைப்பை கொடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேர காலத்துல ரொம்பவே பாசிட்டிவிட்டியோடு இருப்பீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமுமே உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதனால வேலைகளை பாத்தீங்கன்னா இன்னுமே நீங்களே பாத்தீங்கன்னா அதிகப்படியான எஃபர்ட்டை போட்டு கூடுதல் உழைப்பையுமே கொடுத்துட்டு வருவீங்க. அதற்கேற்ப பாத்தீங்கன்னா நல்ல வருமானமும் கைக்கு கிடைக்க கொடுங்க. ஒரு சிலர் அதிகப்படியான உழைப்பை போடும்போது வேலையில அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்தவித வேலையில பிரஷருமே இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்டத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைப்பை கூடுதலாக கொடுத்துட்டு வருவீங்க. நீங்களே இஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை செய்வதால எந்த இடத்துலையுமே இது உங்களுக்கு அழுத்தமாக இருக்க போவது கிடையாதுங்க. அதே சமயம் உங்களுடைய கூடுதல் உழைப்புக்கு ஏற்ப நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு கூடுதல் உழைப்பை போட்டு நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் செய்றீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ப பாத்தீங்கன்னா பிரதிபலனாக உங்களுக்கு நிதி ரீதியான ஆதாயமும் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்தவித துளி சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாங்க. எதிர்பார்த்த ஒரு காரியமானது சுலபமாக உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்க போகிறது. ஸோ துலாம் ராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே ஏதாவது சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒரு காரணத்தால அது தடங்களாகவே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயங்களை இப்போது நீங்க தாராளமாக செய்துட்டு வரலாம். இப்போது நீங்க செய்யக்கூடிய விஷயங்களானது உங்களுக்கு முழுக்க முழுக்க லாபத்தை தரப்போகிறது. மேலும் உங்களின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் வெளி வட்டாரத்துல உயரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளானது மாறப்போகிறது. உங்களுடைய காது படவே பாத்தீங்கன்னா உங்களை சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஏளனமாக பேசியிருக்கலாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்களே பாத்தீங்கன்னா இப்போது உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. அந்த விஷயம்
விஷயங்களையுமே உங்களுடைய காதால் நீங்கள் கேட்பீங்க. ஸோ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது சந்தோஷத்தை தருதோ அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் எப்போதும் போல செய்து கொண்டு இருக்கலாங்க. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷமானது அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது. பிள்ளைகள் செய்யக்கூடிய செய்கைகளானது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற்று உங்களை பார்த்தீங்கன்னா பெருமைப்பட வைப்பார்கள். அதோடு நல்ல வேலைக்கு போவார்கள். படித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதை பார்த்து நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லா விதத்திலையுமே ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையுமே நீங்கள் முழுமுதற் மனதோடு பார்த்தீங்கன்னா கூடுதலாக உழைப்பை போட்டு அதற்கேற்ப வருமானத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால நீங்கள் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டே வருவீங்க. அதற்கேற்ப வருமானமுமே வந்து உங்களை சந்தோஷப்படுத்துங்க. அதே போல் வேலையில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீங்கள் வேலை செய்வதால் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு மன அழுத்தமோ இல்லைனா உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளையோ கொடுக்க போவது கிடையாதுங்க. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்ட அந்த வேலையை செய்துட்டு வருவதால் உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையுமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் முன்னேறுவதற்கு அவங்களுமே உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள். மேலும் குடும்பத்தில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக பிள்ளைகள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவுக்கும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்தில் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மதிப்பு மரியாதை எல்லாமே இப்போது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டு என்னுடைய முழுமையான ஒர்க்கை நான் கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலுமே எனக்கு ஏற்ப ஒரு மதிப்போ மரியாதையோ பார்த்தீங்கன்னா நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எனக்கு பெருசாக கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க இல்லையா? அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போது மதிப்பு மரியாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரங்கள்லையும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, துலாம் ராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே ஏக்கத்தோடு காத்து இருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கான சிபாரிசுகள் பார்த்தீங்கன்னா இப்போது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போது உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் திறமையாக செய்து முடிப்பீர்கள். அதனால மேலதிகாரிகளிடம் இருந்து ஒரு நன்மதிப்பை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரமோஷன் கிடைப்பதற்கு அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நீங்கள் இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள் நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணுங்க. அதாவது நிறைய நல்லது நடக்க போகுது. இந்த நல்லதை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, எந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்தாதீங்க. வேலையில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நல்லதாகவே அமைய கொடுங்க. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வானது ஏற்பட போகிறது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற தகுந்த நேர காலமாகவும் இப்போது அமைஞ்சிருக்குங்க. மேலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே சமயம் சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை விரிவுபடுத்துவதற்காக பல முக்கியமான மாற்றங்களை செய்துட்டு வருவீங்க. அதற்கு அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க போகிறது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா குறைய போகிறது. குடும்பத்தில் நிம்மதியான சூழலானது உண்டாக போகிறது. உங்களுடைய மனசை பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையுமே காயப்படுத்தாம அவங்க நடந்துப்பாங்க. இதுவுமே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் திருப்தியையும் உங்களுக்கு தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. பெரியவங்களுடைய ஆதரவானது முழுமையாக கிடைக்க போகிறது. இது மனசுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க இரவு பகல் பாராமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைத்துட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கும் போதே பணத்தை நல்லபடியாக சேர்த்து வச்சுக்கணும். அப்போது தான் நம்முடைய எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வயதாகும் போது நம்ம எந்தவித வேலைக்கும் போகாமல் வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நம்ம நிம்மதியாக வாழ முடியும். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கணும். ஏன்னா அவங்களுடைய கல்லூரி செலவுகள், அவங்களுக்கான திருமண செலவுகள் எல்லாமே இருக்கு.
ஸோ இப்போதிலிருந்தே நம்ம அதற்கு உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைத்துட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைப்பதற்கு ஏற்ப வருமானமும் வருவதால் உங்களுக்கு உழைக்கிறது அப்படிங்கிறது பெருசாக எந்த இடத்துலையுமே கஷ்டமாக தெரியாதுங்க. மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது கிடைத்து திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு இறங்குவீர்கள். ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் பார்த்து செய்துட்டு வருவீர்கள். மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகிறது. குரு 9ல் இருப்பதால நீங்க எதிர்பார்த்த காரியமானது எந்தவித தடையும் இல்லாம உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. வியாபார விஷயத்துல அலட்சியமாக செயல்பட வேண்டாங்க. புதிய முதலீடுகளில் கவனமாக இறங்க வேண்டுங்க. ஒவ்வொரு முதலீட்டையுமே பார்த்து செய்ய வேண்டும். பொதுவாகவே இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நிறைய இடங்கள்ல பாடுபட வேண்டுங்க. பண விஷயத்துல மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியவங்களுடைய ஒத்துழைப்பானது உங்களுடைய வாழ்க்கையில பல பலத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க ஒரு வேலைக்கே போறீங்கன்னா கூட வீட்டை பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் எடுத்து உங்களுடைய பிள்ளைகளையுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்துப்பாங்க. ஸோ இது மாதிரியான பல சப்போர்ட்டிவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருப்பாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.